உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சா, இந்த 3 இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஆஸ் அ ஃபேமிலி மேன். ஏன்னா இந்த 3 இன்சூரன்ஸ் இருந்தால் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் தாராளமாக சூப்பராக லைஃப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணலாம். ஸோ 3 இன்சூரன்ஸ் என்னென்ன? டேர்மு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் கம்பெனியில் இருக்குது, நான் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கம்பெனியில் கொடுக்கறது தனி, அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்கள் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் ப்ரீமியம் கட்டுவாங்க, கம்பெனிஸ் மாறும். பட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்கள் இன்கம்மை பேஸ் பண்ணி 100 டைம்ஸ் எடுக்க முடியும். ஸோ மந்த்லி இன்கம் வந்து 3 lakhs இருக்குன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஈஸியாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, நான் எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ப்ரீமியம் அதிகமாக போகுது அப்படின்னா, இது வரைக்கும் எடுக்கல, 40 வயசுல எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை விட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படி யோசிச்சிங்கன்னா, இது வந்து உங்கள் லைஃப்க்கான ஏஎம்சி, உங்கள் ஃபேமிலிக்கான ஏஎம்சி அப்படின்னு யோசிங்க. ஸோ 1 crore 2 crore இப்போவே லிமிடெட் பே 10 years பே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் 80 வயசு வரைக்கும் கவரேஜ் வேணும் அப்படின்னும் போது வருஷம் கட்டுறதை விட 10 yearsல கட்டி முடிச்சிடுறேன், பட் கவரேஜ் 80 வயசு வரைக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% ஓவரால் ப்ரீமியம் குறையும். ஸோ இயர் ஆன் இயர் ப்ரீமியம் வந்து 10 வருஷத்துக்கு கட்டுறதுனால உங்களுக்கு 40,000 கட்டுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்து ஒரு 70-80,000 கட்டுவீங்க. டபுளோ 2.5 times தான் ரெகுலர் பே இருக்கும். பட் ஆனால் 10 yearsல கட்டி முடிச்சிடுங்க. இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்களோட 50வது வயசுக்குள்ள கம்ப்ளீட்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிடுவீங்க. பட் கவரேஜ் வந்து 80 வயசு வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இன்கேஸ் ஆஃப் எனி பேட் நியூஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கேஸ் ஆஃப் எந்த இஷ்யூவும் இல்லை உங்கள் டெத்தில், சூசைட் மட்டும் தான் கிடைக்காது, மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபுல் பேமெண்ட் கிடைச்சிடும். சரி, இது டேர்ம் இன்சூரன்ஸ். நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்ற ஆஸ்பெக்டில். இதை தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் இப்போது ஈஸியாக 5 lakhs வரைக்கும் கொடுத்துட்றாங்க, சில கம்பெனிஸில் 7 lakhs. இதுக்கு மேலே கொடுக்கணுன்னா ஒன்று நீங்கள் ப்ரீமியமாக ஆட் ஆனாக நீங்கள் அதிகமாக கட்டணும், அப்படி இல்லை நிறைய கம்பெனிஸில் இதை தாண்டி கொடுக்குறதே இல்லை. சென்னை மாதிரியான சிட்டியில் 5 லட்சமோ 7 லட்சமோ பத்துமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ நீங்கள் ஒரு 5 லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா ஹார்ட் எயில்மெண்ட்ஸோ இல்லை வேறு எந்த ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 5 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் கை காசு போடுற மாதிரி ஆகிடும். இன்னொன்று, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது எவ்வளோ கவரேஜ். 5 lakhs பத்தாவது சொல்லிட்டேன். எவ்வளோ எடுத்தால் நல்லது? குறைஞ்சது ஒரு 20 lakhs and above இருக்கிறது நல்லது சென்னை மாதிரியான சிட்டியில். அண்ட் எனி பிளேஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும்னா கண்டிப்பாக ஒரு நியர்பை பெட்டர் சிட்டிக்கு தான் போவோம். அப்போது நீங்கள் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி எங்கே போனாலுமே வந்து காஸ்ட் ஆஃப் மெடிசன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால ஒரு 10 to 20 லட்சம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு மேலே வேணும்னா டாப்அப் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் தான் நான் சொல்லுவேன். சென்னை மாதிரியான சிட்டியில் ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் நல்லா இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு அம்மாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூ வந்தது, ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் இருந்தாங்க. பே பண்ணது கிட்டத்தட்ட 35 லட்சம். அவங்களோட கம்ப்ளீட் ஏர்னிங்ஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு அண்ட் பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாமே காலி. ஸோ மறுபடியும் 0.0லேருந்து அவங்க பேங்க் டெபாசிட்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை விட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து இயர் ஆன் இயர் பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்தியாகவும் அவங்க லைஃப்பை பார்த்துருந்துருக்க முடியும். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கவரேஜ், அதிகப்படியான கவரேஜ், டாப்அப் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே 1 crore எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகம். பட் ஆனால் 10 plus 90 lakhs 10 plus 40 lakhs எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியமும் அட்வான்டேஜாக கிடைக்கும். இன்னொன்று வந்து கோபேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா அது போக்குறதுக்கு என்ன வசதி அப்படின்னு அந்த கம்பெனியை கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். கோபேமெண்ட் அப்படின்னா சப்போஸ் 80% நீங்கள் பே பண்ணணும், 20% 80% கம்பெனி பே பண்ணணும், 20% நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா 80,000 வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க, மீதி 20,000 பே பண்ணுவீங்க. இதுவே அது 5 லட்சம் ஆகுது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா 20% போது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நீங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ இதுக்கு தான் கோபேமெண்ட் ரைடர் இல்லாமல் 100% கம்பெனி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ
ஸோ இது வந்து இப்போது நிறைய ஸ்டாண்டர்ட்லோனாக எடுக்கும்போது பை டிஃபால்ட் இப்படி தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. கம்பெனி பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கோபேமெண்ட் எவ்வளோன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு பாலிசி எடுக்க டிலே ஆச்சு வெளியில் அப்படின்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியமை தாண்டி இந்த கவரேஜை தாண்டி நீங்கள் கட்டுற கோபேமெண்ட் தாண்டி என்னென்ன டிசீஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் எடுக்கும் போதே சொல்லிடணும். அதாவது உங்களோட ஹெல்த் டிஸ்க்ளோஷர்ஸ் ஃபுல்லாக கொடுத்தா தான் இது வருமா இல்லையான்னு அந்த கம்பெனி கொடுக்கும். நிறைய பேர் வந்து டயபெட்டிக்கை சொல்கிறது இல்லை, பிபி மெடிசன் எடுக்கிறது சொல்கிறது இல்லை, வந்துச்சு ஆனால் நான் இன்னும் மெடிசன் எடுக்கலை அப்படின்வாங்க. ஸோ வந்து கிளியர் கட்டாக கம்பெனி பாலிசி எடுக்கும்போது சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லை ரைடராக ஆட் பண்ணிடலாமா அப்படின்றத கிளாரிட்டி கொடுப்பான். நீங்கள் மெடிசன் எடுக்கிறதே சொல்லாமல் ஒரு வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது டயபிட்டிஸ் இவருக்கு 1 வருஷமாக மெடிசன் எடுக்கிறாருன்னு டிஸ்சார்ஜ் சம்மரியில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பாலிசி கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் பாலிசி எடுக்கவே முடியாது. பட் முன்னதாகவே ப்ரியாராக பாலிசி எடுக்கும் போதே நான் 1 இயராக மெடிசன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டோன்னா அது அட்மிசிபிள் லெவலில் இருக்கா இல்லைனா ரைடர் ஆட் பண்ணோமான்னு கம்பெனி டிசைட் பண்ணி உங்களுக்கு பாலிசி கொடுக்கலாமா இல்லையா, வெயிட்டிங் பீரியடோட கொடுக்கலாமா அப்படின்னு. சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 3 months வெயிட்டிங்லேயே கிடச்சிரும் டயபிட்டிஸ் இருந்தாலும். சில கம்பெனிஸில் 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ எது அட்வான்டேஜ் அப்படின்னு ப்ரீமியம் வைஸ் உங்களுக்கு உடனே பாலிசி கவரேஜ் வேணுமா, இது எல்லாம் தெரிஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஸ்டாண்டலோன் பாலிசி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 4 வருஷம் கண்டினியூஸாக கட்டிட்டீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, கிளைம் பண்ணீங்க பண்ணல இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா உங்கள் பாலிசி ரிஜெக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஹெல்த்தை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனிக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ பாலிசி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் ரொம்பவே கம்மி. அண்ட் இது லைஃப் லாங் உங்களுக்கு பெனிஃபிட் தான். 50-60 வயசுல போய் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கஷ்டம். பட் 40 வயசுலேயே எடுத்துட்டு 50-60 வயசு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூட்டி இருக்குது. உங்கள் ஹெல்த்தையும் வந்து இயர் ஆன் இயர் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்கப்பும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் வந்து நீங்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஈஸியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக செக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெடிசன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரிகாஷனரியாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசினா நீங்கள் இன்கேஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆஸ் அ பர்சன் அப்படின்னும் போது யூஸ்வலாக 2 வீலர் பாலிசி எடுக்கிறீங்க, காரை எடுக்கும் போது இது ரைடராகவே ஆட் பண்ணிடுவாங்க. 200 rupees 300 rupeesக்கு 2 lakh 3 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. பட் அது தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு 10 lakh 25 lakhs எடுக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு 1500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் தான் ஆகும். அதுவும் ஏஜை பேஸ் பண்ணி தான் ஆகும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இன்கேஸ் இன்ஜுரி ஆகுது அப்படின்னும் போது உங்களால் எம்ப்ளாயாக இருக்கீங்க, அந்த ரைடர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீக்லி அலவன்ஸ் அந்த கம்பெனி பாலிசியே கொடுத்துரும். ஸோ உங்களால் கம்பெனி வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் சம்பளம் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, எக்ஸ்ட்ரா லீவ் வேணும்னா நீங்கள் தான் பெய்டப் பாலிசியாக எடுத்துக்கணும், பெய்டப்பாக நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கம்பெனியில் சொல்லி உங்களுக்கு வீக்லி அலவன்ஸ் கிடச்சிரும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, எதுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, நான் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேனே அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின் கேட்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். பட் பர்சனல் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இன்ஜுரிஸ்லாம் ஃப்ராக்சர் ஆகுது, அப்புறம் ஒரு கை போகுது கால் போகுதுன்னா ஒரு 2 day 3 day ப்ரொசீஜரோ இல்லை மேபி ஒரு 4-5 days வெளியில் வந்துடலாம். பட் அந்த இன்ஜுரி உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கலாம், உங்கள் இன்கமே போகலாம், இல்லைனா ஒரு 3 months வந்து உங்களுக்கு இன்கம் பாதிக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் போகலாம். அதுக்கான ரைடரும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா பார்ஷியல் டிசபிலிட்டி, டெம்பரரி டிசபிலிட்டி, பெர்மனன்ட் டிசபிலிட்டி. பார்ஷியல் டிசபிலிட்டினா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி விரல் போயிடுச்சு, காலில் ஒரு குட்டி விரல் போயிடுச்சு அப்படின்றது. டெம்பரரி டிசபிலிட்டி அப்படின்னா கை ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர், ஒரு 2 weeks 3 weeks இல்லை 1 month ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்ன்றது டெம்பரரி டிசபிலிட்டி. பெர்மனன்ட்னா கையே போயிடுச்சு, காலே போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் எந்த ஆர்கனுக்காவது இருந்ததுன்னா அதுதான் பெர்மனன்ட் டிசபிலிட்டி. இந்த மூணுத்துக்கான சிவியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எடுத்த பாலிசி 10 lakh 20 lakh 50 lakh உங்களுக்கு ஈஸியாக அந்த அமௌண்ட் கிடச்சிரும். அதை வச்சுட்டு உங்கள் லோன் அடைக்கிறீங்களோ இல்லைனா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறீங்களோ, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கம்பெனிக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. ஸோ இந்த மூணு பாலிசி, அதாவது டேர்மு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் இருக்கணும். அதுவும் நீங்கள் 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக வச்சுக்கணும். 2 வந்து உங்கள் பர்சனலாக உங்கள் தேவைக்கு, அதுவும் ஃபேமிலியோட சப்போர்ட்டுக்காக தான். 2வது ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கான ஒரு ஏஎம்சி.
ஸோ 3 ப்ரீமியமையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்சியாக பாருங்கள். இதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அட் அ டைம் வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் வருதுன்னா ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் வரலாம். ஸோ எல்லாமே சேர்ந்து அட் அ டைம் வரும்போது பே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உடனே ஒரு எஸ்ஐபி ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டிட்டீங்களா, ஒரு எஸ்ஐபி மந்த்லி போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம்லைன் வரும்போது அந்த பணமும் இருக்கும். அதை எடுத்து உங்களால் ஈஸியாக கட்ட முடியும். ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பாலிசி எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது கண்டினியூ பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். அதுவும் இந்த 3 பாலிசி கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் எடுக்கும்போது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சில சமயம் பாலிசி கிடைக்காமே போகலாம். ஸோ பாலிசி எடுத்துருங்க குயிக்காக. எடுக்க முடியாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இந்த பாலிசியை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். We'll be happy to assist you. Thank you so much.